வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். நீண்ட காலத்திற்கு முன்பு இறந்த தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அல்லது வேறு முன்னோர்கள் கனவில் வந்திருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் சிரித்து கொண்டே தோன்றுவார்கள். சில நேரங்களில் ஏதோ பேச முயற்சிப்பார்கள். சிலருக்கு அவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருப்பது போல தோன்றும். அப்போது நம் மனதில் ஒரு கேள்வி எழும். இது வெறும் கனவா அல்லது இதற்கு ஏதாவது ஆன்மீக அர்த்தம் இருக்கிறதா? இன்று இதை பற்றி ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் முன்னோர்கள் பற்றிய பாரம்பரிய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கலாம். கனவுகள் ஏன் வருகின்றன? கனவுகள் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு மர்மமான பகுதி. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம் நினைவுகள் மற்றும் உணர்வுகள் கனவுகளாக வெளிப்படலாம். ஆனால் ஆன்மீக பார்வையில் சில கனவுகள் சாதாரண நினைவுகள் அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். குறிப்பாக முன்னோர்கள் தொடர்பான கனவுகள் சில சமயங்களில் முக்கியமான செய்திகளை கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக கனவில் வந்தால், உங்கள் முன்னோர்கள் சிரித்த முகத்துடன் ஆசிர்வதிப்பது போல அல்லது மகிழ்ச்சியாக தோன்றினால் அது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. பல ஆன்மீக மரபுகளில் இதை முன்னோர்களின் ஆசிர்வாதமாக பார்க்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதற்கான அறிகுறியாகவும் சிலர் கருதுகின்றனர். முன்னோர்கள் உணவு கேட்பது போல கனவில் வந்தால், இந்திய பாரம்பரிய நம்பிக்கைகளில் முன்னோர்கள் உணவு கேட்பது போல அல்லது பசியுடன் இருப்பது போல கனவில் வந்தால் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவர்களின் நினைவாக அன்னதானம் செய்வது அல்லது முன்னோர் வழிபாடு செய்வது நல்லது என்று பல குடும்ப மரபுகள் கூறுகின்றன. முன்னோர்கள் அமைதியாக நின்றால், சில நேரங்களில் அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருப்பது போல கனவு வரும். இது நம் மனதில் இருக்கும் நினைவுகள் மற்றும் அவர்களுடனான பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். சில ஆன்மீக நம்பிக்கைகளில் இது முன்னோர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான குறியீடாகவும் கருதப்படுகிறது. ஏதாவது எச்சரிக்கை செய்வது போல இருந்தால், சிலருக்கு முன்னோர்கள் கனவில் வந்து ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொல்வது போல அல்லது எச்சரிப்பது போல தோன்றலாம். இது உண்மையான எதிர்கால கணிப்பு என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பலர் இதை தங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் உள்ளுணர்வின் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னோர்களை ஏன் நினைவில் கொள்ள வேண்டும்? நமது பாரம்பரியத்தில் முன்னோர்களுக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இன்று இருக்கும் நிலைக்கு காரணமானவர்கள் அவர்கள். அதனால்தான் அமாவாசை, தர்ப்பணம், சார்தம் போன்ற மரபுகள் உருவானது. இவை பயத்திற்காக அல்ல, நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதற்காக. கனவில் வந்தால் பயப்பட வேண்டுமா? இல்லை. பெரும்பாலான நேரங்களில் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக நமக்கு அன்பானவர்களாக இருந்த முன்னோர்கள் கனவில் வந்தால் அதை ஒரு நினைவாகவும் ஒரு உணர்வு பூர்வமான அனுபவமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பயத்தை விட நன்றியுணர்வுடன் அவர்களை நினைவு கூர்வது சிறந்தது. முன்னோர்களை நினைத்து என்ன செய்யலாம்? ஒரு தீபம் ஏற்றலாம். அவர்களின் நினைவாக ஏழைகளுக்கு உதவலாம். அன்னதானம் செய்யலாம். குடும்பத்தில் நல்ல செயல்களை செய்யலாம். இவை அனைத்தும் முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக கருதப்படுகிறது. நண்பர்களே, கனவில் இறந்த முன்னோர்கள் வருவது பலருக்கும் ஆழமான உணர்வை ஏற்படுத்தும் அனுபவம். அது சில நேரங்களில் நம் மனதின் நினைவுகளாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் முன்னோர்களின் ஆசிர்வாதமாகவும் பார்க்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் முன்னோர்களை நன்றியுடன் நினைவு கூர்வதும் அவர்களின் நல்ல பண்புகளை பின்பற்றுவதும் தான் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு இப்படிப்பட்ட
கனவு வந்திருக்கிறதா? கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முன்னோர்களின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.